குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்குள்ளேயே சூரியனும் குருவும் இணைவு, உச்ச குருவோட சூரியன் இருந்திருக்கிறார். சிவராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ராசிக்குள்ளே ஏற்படுறது நல்ல விஷயம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் சுக்கிரனும் இணைவு, ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியத்தில் சனி பகவான் வக்ரகதியில் குருவின் பார்வையில் இருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி புதன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதுதான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலை மாத துவக்கத்தில். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி இருக்குது. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 3ஆம் இடத்துல நீசம், கன்னியில் சுக்கிரன் நீசம் ஆகுது. 2/8/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. அதே போல் 5/8/2026 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு. ராசிக்குள்ளே ஆல்ரெடி புதன் இல்லாமல் குரு இருக்குது, சூரியன் இருக்குது, கூடவே புதன் வரும்போது புதன் ராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல். ஏன்னா புதன் ராசிக்குள்ளே இருந்ததுன்னா திக்பலம் அப்படின்னு அர்த்தம். புதனுடைய பலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அது எவ்வளோ நாள் நீடிக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய அமர்வு கடகராசிக்குள்ளே இருக்கும். தென் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலம் அடையக்கூடிய அமைப்பு தான். ஸோ இது அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதை மையமாக வச்சுட்டு உங்களுடைய தொழில், வேலை, ஆரோக்கியம், கணவன் மனைவி உறவு, திருமணம், குழந்தை பேர், படிப்பு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்க போகுது, சீனியர் சிட்டிசனுக்கு நோய் எதிர்ப்பு கடன், இந்த விஷயங்களெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். முதல்ல சுயதொழில். சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போது கடகராசியை பொறுத்தளவுக்கு அதற்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதியாகி அவரே 10க்குடையவர் ஆகிறார். ராசிக்கு 11ஆம் இடத்துல முதல் 2 நாட்களுக்கு இருக்கார். 2ஆம் தேதி பயிற்சியாகி 12ஆம் இடத்துக்கு போகுது செவ்வாய். இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு தொழில் அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். தொழில் அதிகப்படியான முதலீடுகளை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். மனசுக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் காட்சிகள் வாங்க வேண்டியது இருக்கும். பிஸ்னஸ் லோனெல்லாம் இந்த டைம் ட்ரை பண்ணால் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் சரிவர நடக்காமல் போய் தொழில் ரீதியாக பிடிக்காத விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு நம்மளுக்கு தோணும். ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த அலைச்சலையும் செலவுகளையும் பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாமே எகெயின்ஸ்டாக போகுதுன்னு நினைக்கக்கூடாது. மனம் விரும்பி செலவு செய்வீங்க. தொழிலுக்காக, தொழிலுடைய முன்னேற்றத்துக்காக கடுமையாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தை செவ்வாயினுடைய பார்வை இருக்குது அதுக்கு. ஸோ அப்போது கடுமையாக முயற்சித்து தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வேலையில் செய்வீங்க. தொழில் மாற்றம் கட்டாயமாக உண்டாகிறது. ஸோ இதெல்லாமே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதத்தில். ரொம்ப நல்ல மாதம் அப்படின்னு சொல்லிட முடியாது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு. ஆனால் எது வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், தனித்து செயல்பட வைக்கும். போல யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்த காலில், சொந்த முயற்சியில், சொந்த யோசனையில் செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு தேடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது. அப்போது அடுத்தவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டு பண்ணி அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டு செய்கிறத காட்டிலும் உங்கள் மனசுக்குள்ளே படக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய மனம்தான் மந்திர சாவி இல்லையா? ஸோ உங்கள் மனசை அலைப்பாய விடாமல் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் வசம். கொஞ்சம் கூட மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ரைட்? மனதை அலைப்பாய விட வேண்டாம்.
சக்ஸஸ் வேணும் அப்படின்னா தொழில் ரீதியாக மற்ற எந்த காரியம் தொட்டாலும் சரி, பொதுவாக எந்த காரியம் தொட்டாலும் கடகராசிக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இருக்குது. ஓகே, வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6 கூடியவர் அப்படின்னு பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசிக்குள்ளே தான் சூரியனோட சேரார், 2வது புதனோடையும் சேர்க்கை. இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு 5ஆம் தேதிக்கு மேலே வேலையில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும், வேலை இடமாற்றம் இருக்கும், இன்னொருத்தர் வேலையை நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில லோடெல்லாம் வந்து தான் போகும். ஸோ அதையெல்லாம் தாங்கிட்டு உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்களே செல்ஃபாக புஷ் பண்ணிக்குவீங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பியூட்டி இங்கே. ஏன்னா வேலை செய்யக்கூடிய விதத்தில் தெளிவு கிடைக்கும். எப்படி என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, யார்கிட்ட என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு சரி, எங்கே சுயநலமாக இருக்கணும், எங்கே பொதுநலமாக இருக்கணும், எல்லாத்தையும் இந்த மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் அது வலிக்கும், அதுக்கப்புறம் அது பழகிடும். பழகினதுக்கப்புறம் அந்த விஷயத்தை ஈஸியாக செய்வீங்க. எக்ஸாம்பிளுக்காக சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுவும், அடிபடும், வலிக்கும், மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் நல்லா ஓட்டி பழகினதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அது. ஸோ அப்படி ஒரு சூழல் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ரைட்? ஓகே, இப்போது அந்த மாதிரியான ஒரு அம்சம் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால துணிஞ்சு தைரியமாக செயல்படுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்ஷனை, கிடைக்கக்கூடிய சூழலை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இந்த டைம் நீங்கள் உணருவீங்க. ஸோ நல்லா இருக்குது. இப்போ வேலையில் சக்ஸஸ் தான், கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் செய்யும், ஆனால் சக்ஸஸ். ஓகே, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது சாமி அப்படின்னு கேட்டால், இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. ஆரோக்கிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இது நாள் வரைக்கும் கேது கூட இருந்தார். அதுவுமே நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை, கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்குது ஹெல்த் ரிலேட்டடாக. அதனால் உணவை கண்ட்ரோல் பண்ண, அதை பண்ண, இதை பண்ணு, எதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளே சரி பண்ணிக்கிறதுக்கு. அது நல்ல விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஆரோக்கிய ஸ்தானாதிபதி நீசம் அடையக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறதுனால இந்த மாதம் புதியதாக ஏதாவது ஆப்ரேட் பண்ணணும், ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், பிடிக்கணும் அப்படின்னா அது சாதகமாக இல்லை. இந்த மாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆகஸ்ட் மாதம் அதெல்லாம் பண்ணவே கூடாது கடகராசியை பொறுத்தளவுக்கு. முன்னாடி அப்படி தான் இருந்தது, இப்போவும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் நீடிக்குது. பண்ணிங்கன்னா காசு விரயம். அது ஃபுல்ஃபில்லாக அந்த ஆப்ரேஷனோ எது வேணாலும் சரி, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறதுக்கு எது செஞ்சீங்கனாலும் அது ஃபுல்ஃபில்லாக திருப்தியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ரைட்? இப்போ ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும், கண்டிப்பாக வேணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மளை யோசிக்க விடாமல் நம்மளை குழப்பி அந்த ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களில் தவறு செய்ய வைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போது தெளிவாக இருந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், 7 கூடியவர் 9ஆம் இடத்துல வக்ரமாய் உட்கார்ந்துருக்கிறார். குரு பார்வையில் இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான முடிவில் இருப்பாங்க. முடிவெல்லாம் இருக்காதுன்னா தெளிவான முடிவு. நாங்கள் என்ன உங்களை தப்பாக சொல்லிட போகிறோம், நம்ம சொல்கிறது கேட்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன வேதனை வந்து போகும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை கேட்காது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரியான சூழ்நிலையில் தான் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனசார ஏற்றுக்குங்க. அவங்களுடைய வாதங்களை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை மனசார ஏற்றுக்குங்க. தப்புன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆமாம் சாமி நீ சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு ஆர்கியூமெண்ட் இல்லாமல் கொண்டு போங்க. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிரிவினை என்பது கட்டாயமாகி விடுகிறது. பிரிவினை கட்டாயமாகி விடுகிறது அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா பிரிவினையை தரக்கூடிய பாவம் 6, அதுக்கு 7 கூடையவருடைய பார்வையும் இருக்குது, செவ்வாயோட பார்வையும் இருக்குது. 5 10 கூடையவர், 10 கூடையவரும் 6 கூடையவரும் 7 கூடையவரும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம். ஏன்னா குரு 6ஆம் அதிபதி பார்க்குறாரு சனியை. ஸோ இந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது, நீ சொல்கிறது எல்லாமே சரி அப்படின்னு, காந்தி தாத்தா இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படின்னு அந்த வார்த்தை வந்துன்னா ஆமாம் இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, திருமணம்
கணவன் மனைவி உறவே இவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குது. திருமணம் உங்களுக்கு முற்றிலும் பொருந்தாத நபர் தான் வாழ்க்கை துணையாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறார். இந்த டைமுக்கு திருமணம் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணை மறைச்சிடும், கிரகங்கள் கண்ணை மறைச்சிடும், கொண்டு போய் சக்குன்னு சேர்த்தி விட்டுரும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் இருந்ததுன்னா சரியான வாழ்க்கை துணையை இந்த காலகட்டம் தான் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். மற்ற டைம் எல்லாம் தவறாக சூஸ் பண்ணிவிடுவோம், ரைட்? இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து வாழ்க்கை துணை வரக்கூடிய அம்சமும் எப்படி என்ன ஏதுங்கிறதும் தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும், ரைட்? ஓகே. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். முன்னாடி இருந்த மாதிரி குழந்தைக்கு எது தொட்டாலும் சக்ஸஸ் ஆகுது, குழந்தைக்காக என்ன வேணாலும் செய்யலாம், பிடிக்கலாம், அதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப கவனமாக குழந்தைகளை பார்த்துக்கணும். முக்கியமாக பயணத்தின் போது பாதிப்புகள் வருவதை சொல்கிறது. தொலைதூர பயணங்களை குழந்தைகளோடு சேர்த்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது. முடிஞ்ச அளவு இந்த மாதம் தொலைதூர பயணங்களை தவிர்த்து, நம்ம ஓனாத்தான் நம்ம குழந்தை நம்ம கூட வரும், நம்மளே போலினா அதை தவிர்த்துக்கிறது நல்லது, ரைட்? அதே போல் உங்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் படிப்பு பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகள் கடகராசியில் இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டாம். அவங்க வேலையை அவங்க க்ளீனாக நீட்டாக செஞ்சுட்டு எல்லாமே பக்காவாக இருக்கும். 22ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. படிப்பு, உயர்கல்வி, மேற்கல்வி, அடிப்படை கல்வி, எல்லாமே சூப்பர் அண்ட் வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது? தேவையில்லாத கோபம், தேவையில்லாத அவசரம் தவிர்த்துக்கணும். நான் என்ற ஈகோவும் அகந்தையும் இல்லாமல் இருந்தால் சரி. ஆனால் இந்த காலகட்டம் வந்து போகும். நான் தான், என்னால் தான் அப்படிங்கிறது போகும். அது மனசளவில் இருந்தால் கூட பரவாயில்ல, பேச்சளவில் வெளிப்படுத்திடுவோம். ஸோ அது மட்டும் வேண்டாம். ஏன்னா 2ல் கேது இருக்குது. பேச்சில் அதை வெளிப்படுத்தும் போது தேவையில்லாத எதிர்ப்புகளையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்குது இந்த மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, பாருங்கள், உங்களுடைய வயது, அந்த வயதினுடைய பக்குவம், அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு பயன்படுவது போல எல்லா செயல்களையும் இந்த மாதம் செய்வீங்க. நீங்கள் அப்படியே தனியாக தெரிவிங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக தெரியும், உங்களுடைய அனுபவம் தனியாக தெரியும். உங்களிடம் கடகராசிக்காரங்க சீனியர் சிட்டிசனாக இருக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட யார் அட்வைஸ் கேட்டு எந்த காரியத்தை இந்த மாதம் செஞ்சாலும் 100% அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்ததுன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சீனியர் சிட்டிசனுக்கு நிறையா ப்ளஸ் இருக்குது, கொஞ்சம் மைனஸ் இருக்குது இல்லையா? மைனஸை இன்னும் நம்மளுக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு, மைனஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழமையான மாரியம்மன் கோவிலுக்கு போங்க, அம்பாள் கோவிலுக்கு போங்க. அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம், கொஞ்சம் உப்பு கூட கொடுக்க வேணாம், நீங்கள் பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் கடகராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள். மனம் என்பது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை இல்லையா? மனமே மந்திர சாவி. அதை உணரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அனைத்துமே உங்கள் வசமாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.